அயோடினை பற்றிய விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தவே இப்போ நாங்கள் இந்த பட்டிமன்றம் நடத்த போகிறோம். இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் எங்கள் குழு சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அயோடின்னா என்னன்னு தெரியுமா? அயோடின்றது ஒரு நுண்ணிய உணவு. மனிதர்கள் உடல் வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றம் சீராக இருக்கணும்னு அயோடினை நம்ம பயன்படுத்தணும். அயோடின் கலந்த உப்பை தான் நம்ம வீட்லையும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றில் சிசுவாக உருவாவது முதல் வயதாகி முதுமை பருவம் அடைவது வரை மனிதர்களுக்கு அயோடின் ரொம்பவே முக்கியமானது. எனவே அயோடினை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இப்போ இவங்கெல்லாம் 2 குழுவிலிருந்து பேச போகிறாங்க. இவங்க சொல்றதை நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ அயோடின் குறைபாடுனா என்ன, இதை பற்றி என்னெல்லாம் தவிர்க்கலாம்னு பேச ஒரு கட்சியாகவே இருக்கிறேன். நடுவர் சொன்னதை கவனிச்சிங்களா? அயோடின் என்பது ஒரு நுண்ணிய உணவு தான். அதை நம்ம சரியான முறையில் நம்ம உடம்புல சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் வர நோயில் நம்ம மாட்டிப்போம். நம் உடலில் முன்கழுத்தில் உள்ள தைராய்டு சுரப்பி காணப்படுகிறது. இந்த சுரப்பி தான் நம் ரத்தத்தில் உள்ள எல்லா அயோடினையும் சில புரத பொருட்களையும் இணைத்து கொண்டு தைராக்சின் எனும் ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்கிறது. நம் உடலில் ஒரு நாளைக்கு மட்டும் அயோடின் எவ்வளோ தேவை தெரியுமா? நம் உடலுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக 100 முதல் 150 மில்லிகிராம் தேவைப்படும். இந்த அயோடினை நம்ம எந்தெந்த வழியில் நம்ம உடம்புல சேர்க்கணும் தெரியுமா? நம் உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய பால், முட்டை, மீன், மாமிச உணவு மூலமாக நம்ம உடம்பில் அயோடினை சேர்க்கலாம். ஆனால் இதை நம்ம செய்ய மாட்டோம். பள்ளியில் பால் பள்ளியில் தராங்க, நம்ம அதை குடிக்க மாட்டோம், கீழே ஊற்றி வீணாக்குவோம். மதிய உணவில் முட்டையும் தராங்க, அதையும் நம்ம சாப்பிட மாட்டோம், தூக்கி வீசுறோம். அப்புறம் எப்படி நம்மளுக்கு அயோடின் கிடைக்கும்? வீட்டில் அம்மா சமைக்கிற மீன் குழம்பு, மாமிச உணவுகளை விட கடையில் கிடைக்கிற ஜங்க் ஃபுட்டை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா? இதனால தான் இயற்கையாக கிடைக்கிற அயோடின் கூட நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, அயோடினை தவிர்த்து நம்மளுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது தெரியுமா? எனக்கு பின்னாடி இதை பற்றி விரிவாக எடுத்து சொல்லுவாங்க, கேளுங்க. நன்றி. நல்லா பேசுனீங்க ரட்சிதா. அவங்க சொல்றதெல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? அடுத்து அயோடின் குறைபாடினால் ஏற்படும் உடல் பிரச்சனைகளை பற்றி பேச தோழி கதீஜாவை அழைக்கிறேன். அயோடின் குறைபாடு என்றால் என்ன? அயோடின் முதல்ல நம்ம உடம்பில் எடை அதிகமாகும். உதாரணத்திற்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 67 கிலோ எடை இருப்பாங்க. ஏன் என்று காரணம் கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தைராய்டு என்று சொல்லுவாங்க. தைராய்டு என்றால் ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி செயல்பட வைப்பது அயோடின். அந்த சுரப்பி சரியா வேலை செய்யலைன்னா உடல் எடை அதிகமாகும். அப்புறம் காலம் முழுவதும் மருந்து மாத்திரை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு தான் நம்ம சொல்றோம் அயோடினை உணவுல சேர்த்துக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியுமா? மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படும். அயோடின் குறைபாடு உள்ளவங்க மனசோர்வோடு தான் இருப்பாங்க. எதுலையுமே ஆர்வமே காட்ட மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருக்கவே மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடலும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்காது. எப்போதுமே மந்தமாக தான் இருப்பாங்க. இதனால அவங்க மற்றவங்களை காட்டியும் பின்தங்கி தான் இருப்பாங்க. இது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. அயோடின் குறைபாடு உள்ளவங்க எப்போதுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. மகாபாரத கதை தெரியுமா உங்களுக்கு? அதுல வரும் கும்பகர்ணன் போல் அளவு கடித தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாம நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதை தவிர்க்கத்தான் சரியான அளவு அன்றாட உணவில் அயோடினை சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்கு. என்னென்னு சொல்ல சமீபா சொல்லி அழைக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின தோழி சொன்னதை கேட்டீங்களா? அந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. சொல்றேன் கேளுங்க. அயோடின் குறைபாடுனால நம்ம உடம்புலேயே மிக முக்கியமான உறுப்பான தோல் பகுதி பாதிக்கப்படும். எப்படி தெரியுமா? தோல் கடினமாக மாறிடும். தோல் கடினத்தன்மை அடைந்ததுன்னா தோல் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நாளடைவில் அந்த இடம் கருமையாகி உணர்ச்சி இல்லாமல் போயிடும். இது அயோடின் குறைபாட்டின் ஒரு அறிகுறி. அடுத்து நம்மை பிறருக்கு அழகாக காட்டுவதில் முடிக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஆனா அதுக்கும் ஆப்பு இருக்கு. முடிக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன? முடி உதிர்தல் பிரச்சனை தான் ஏற்படும். முடி உதிர்தல்னா முடி அதிகமா கொட்டும், முடியை தொட்டாலே உடையும். இதற்கு காரணம் அயோடின் குறைபாடு. முடி உதிர்வதை குறைக்கணும்னா நம்ம அயோடின் இணைந்த உணவை அதிகமா சாப்பிடணும். பிறந்த குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருக்கும். அதை தடுக்க அந்த வயசுக்கு ஏற்ற மூளை வளர்ச்சி அயோடின் குறைபாட்டின் காரணத்தால் குறைவாக இருக்கும்.
அந்த இதை தடுக்கணும்னாக்கா அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது அயோடின் நிறைந்த எல்லா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். அடுத்து முன்கழுத்து கல்லறைன்னு ஒரு நோய் வரும். முன்கழுத்து கல்லறைனா முன்கழுத்துக்கிட்ட இருக்கிற தைராய்டு சுரப்பி பெருசாக இருக்கும். அதை குறைக்கணும்னா அயோடின் நிறைந்த உணவை நம்ம சாப்பிடணும். இதற்கு காரணம் அயோடின் குறைபாடு தான். இவ்வளோ பிரச்சனையை எடுத்து சொல்லிட்டோம். அதனால நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி. அயோடின் குறைபாட்டை தவிர்க்க இந்திய அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களை பற்றி பேச தேவையை அளிக்கிறேன். அயோடினை பற்றி கேட்டீங்கன்னா, அயோடின் கூடிய திட்டங்களை நீக்க நம்ம இந்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் சொல்றதுக்காக சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1962 தேசிய அயோடின் குறைபாடு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. அப்படிதான் அயோடின் 1994 தேசிய அயோடின் குறைபாடு நோய்கள் கட்டுப்படுத்தும் திட்டம் NIDDCP செயல்பட்டு வந்தது. உப்பில்லா பண்டம் உப்புன்னு சும்மாவா சொன்னாங்க? அதனாலதான் உணவுக்கு பயன்படுத்தும் உப்பில் அயோடின் கட்டாயமாக கலக்கப்பட வேண்டும் என 1984 ஆண்டு தேசிய அயோடின் 1984 ஆண்டு நிறைவேற்றினது நம்ம அரசாங்கம். தற்போது இந்திய அளவில் அயோடின் ஆண்டுக்கு இந்திய அளவில் 124 அயோடின் கலந்த உப்பு தயாரிக்கிறார்கள். ஆனால் நம் இந்தியாவின் தேவையோ ஆண்டுக்கு 50 லட்சம் டன் தான். இந்திய அளவில் அயோடின் ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 324 மாவட்டங்களில் 273 மாவட்டங்களில் அயோடின் குறைபாடு உள்ளவர்கள் அதிகம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளனர். கண்டறியும் முறை: பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் உடலில் தைராய்டு அளவை கண்டறிய TSH தைராய்டு சிமுலேட்டிங் ஹார்மோன் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். பெரும்பாலும் அயோடின் குறைபாடு பிரச்சனைகளை ஆரம்பத்திலே கண்டறிந்தால் குணப்படுத்திவிட. கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் கர்ப்பம் உறுதியானதும் TSH பரிசோதனையை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த திட்டம் எல்லாம் நம்ம அரசாங்கம் நமக்காக கொண்டு வந்தது. இது வெற்றி அடைய செய்வது நம்ம கையில தான் இருக்கு. வாய்ப்பு அளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அயோடின் இல்லைனா நம்ம உடம்புல வெவ்வேறு நோய்கள்லாம் வரும். அதனால நம்ம அயோடின் சத்து உணவை தான் சாப்பிடணும், சத்தான உணவை சாப்பிடணும். அதனால அயோடின் குறைபாடெல்லாம் தவிர்க்கலாம். நம்ம ஆரோக்கியம் நம்ம